வணக்கம். இதே மாதிரி இந்த கீரையில் கமெண்டில் சொல்லுங்கள் என்ன கீரைன்னு. நாங்கள் உங்களுக்கு தெரியலனா சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். தெரிஞ்சாலும் சொல்லுங்கள், தெரியலனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் இதுக்கு என்ன கீரைன்னு நாங்கள் சொல்கிறோம். இதுக்கு என்ன கீரைன்னு சொல்கிறோம். அப்புறம் இன்னொரு கீரை காமிச்சேன், அந்த கீரையும் 3-4 கீரையும் சொல்கிறோம். அதேமாரி இந்த கீரையில் நல்ல சத்து, நல்ல சுண்ணாம்பு சத்து உள்ள கீரை இது. சுண்ணாம்பு சத்து நிறைய இருக்குது இந்த கீரையில். இது பருப்பு போட்டு கடையக்கூடாது. பூண்டு, தக்காளி, கொஞ்சோண்டு புளி தான் போட்டு கடையணும். இதில் தக்காளி பூண்டு மட்டும் போட்டு கடைஞ்சா கூட போதும். பெருங்காயம் எல்லாம் போட்டு கடைஞ்சா நல்லது. இந்த கீரை எங்கேயாவது கிடைச்சா பறித்து சாப்பிடுங்க சொந்த மந்தங்களே. நல்ல சுண்ணாம்பு சத்து உள்ள கீரை இது. நல்ல சத்தான கீரையும் கூட. சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சுண்ணாம்பு சத்து உள்ள கீரை இது. அதனால் உங்களுக்கு இந்த கீரை பேர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த கீரை பேர் தெரிஞ்சாலும் கமெண்டில் சொல்லுங்கள். தெரியலனாலும் சொல்லுங்கள். நாங்கள் தெரியலனா சொன்னீங்கன்னாக்கா நாங்கள் சொல்கிறோம் கமெண்டில். பாய். வணக்கம். வணக்கம் சொந்த பந்தங்களே.